There is more joy in heaven over one sinner who repents. லூக்கா 15:7. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Be reconciled with your brother first and then present your offering. மத்தேயு 5:24. முதலில் சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, தவக்காலத்தில் அதிகமாக நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த பாவ பரிகாரம், மன மாற்றம். அதற்கு முதலில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளல் வேண்டும். Repentance is a free requisite for receiving a new Pentecost. தூதர் பணி ஆகமம் 2:38 தூய ஆவியை கொடையாக பெற மனமாற்றம் ஒரு நிபந்தனையாக உள்ளது. இந்த மனமாற்றம் என்பது முழுமையாக இருத்தல் வேண்டும். எப்படி பீடத்துக்கு முன்னால் நாம் அடிக்கடி இந்த படங்களை போடுகிறோமோ, அப்படி ஞாயிறுதோறும் இந்த கருத்தை ஒட்டிய ஒரு படத்தை நான் நெல்லித்தோப்பங்கில் இருக்கும் பொழுது போட வைப்பேன். பிள்ளைகளோ பெரியவர்களோ சிறியவர்களோ ஆசிரியர்களோ யார் வேண்டுமானாலும் உங்கள் சிந்தனை திறனை பயன்படுத்தி கருத்து இது மனமாற்றம், அதற்கு ஒரு படம் நீங்களே யோசித்து போடுங்கள் என்று போடும்போது போட்டி போட்டுக்கொண்டு போடுவார்கள். அவை ஞாயிறு திருப்பலிக்கு வருகிற பிள்ளைகள் ஆர்வத்தோடு வருவார்கள். இன்றைக்கி என்ன படம் போட்டுக்கிறாங்க, எப்படி போட்டுக்கிறாங்க பார்க்கும். ஏன்னால் ஒரு பெரிய போட்டி வைத்து எந்த படமும் அந்த வசனத்துக்கு தகுந்தாற் போல் இருக்கிறதோ அதற்கு பரிசு உண்டு என்று ஒரு ஆசிரியர் தான் ஒரு போட்ட ஒரு படம் இந்த மனமாற்றத்திற்கு மிகுந்த பேருடைய பாராட்டுதலை பெற்றது. எப்படி போட்டிருந்தார் அந்த படம்? 2 பேர் கை குலுக்கிறாங்க. ஒருத்த பின்னாடி துப்பாக்கி இருக்குது, இன்னொருத்த பின்னாடி கத்தி வச்சிருக்கிறான், முன்னாடி கை குலுக்கிறான். என்ன அர்த்தம்? நீ ஏமாந்து சுட்டினா நான் உடனே கத்தியால் குத்திடுவேன். ஆகவே மனமாற்றம் என்பது மேலோட்டமாக, பின்னால் இருக்கிறது வஞ்சகம். இது மனமாற்றமா? இல்லை. ஆகவே இந்த மனமாற்றம் என்பது மனமாற மனமாற்றம் வேண்டும். We cannot communicate with the Lord if we do not communicate with one another. Pope Benedict அவர்கள் ஒருவருடன் நாம் தொடர்பு கொள்ளாமல் ஆண்டவருடன் தொடர்பு கொள்ள முடியாது. இதைத்தான் புனித யோவான் தன்னுடைய கடிதத்தில் கடவுளை அன்பு செய்கிறேன் பேர் வழி என்று ஒருவன் தன் அயலானை அன்பு செய்ய மறந்தால் அவன் பொய்யன், அவனுடைய வாழ்வில் இறைவன் இருக்க முடியாது. இறையன்பும் பிறரன்பும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பட்டியல், இந்த பட்டியலிலே எப்படியெல்லாம் நாம் யதார்த்தமாக தவறு செய்கிறோம், அல்லது அந்த தவற்றை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அல்லது புரிந்து கொண்டாலும் பாராமுகமாக இருக்கிறோம் என்று பார்ப்போம். Lord, forgive us for turning our churches into private clubs. தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும். 2 கருத்துக்கள் ஏற்கனவே அப்ரஹாம் லிங்கனை பற்றி சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்காவில் கோவிலுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள், இது வெள்ளைக்காரர்களுக்கான கோவில், கருப்பர்களுக்கு வேறு கோவில் இருக்கிறது, நீங்கள் அங்கே போங்கள் என்று சொன்னது கிறிஸ்துவ அன்புக்கு புறம்பானது, தவறானது, மன்னிப்பை பெற பரிகாரம் செய்ய வேண்டியது. அது வெளிநாட்டில். நான் ஒரு நாள்
இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி சொன்னேன். அந்த கோவில், அந்த பங்கை சார்ந்தவங்க இங்கே பூசைக்கு இருந்தாங்க அன்றைக்கி, 2 பிரதருங்க. ஃபாதர் எங்கள் கோவிலை பற்றி தான் சொன்னீங்க, உண்மை 100க்கு 100 உண்மை அப்படின்னு. என்ன அது, அந்த ஊரில் பஸ் போகிற தெரு சாலை, இந்த பக்கமும் கத்தோலிக்கர்கள், இந்த பக்கமும் கத்தோலிக்கர்கள். இந்த பக்கம் ஒரு பெரிய கோவில், இந்த பக்கம் ஒரு பெரிய கோவில். என்னையா இது, ஒரே ஊரில் 2 கோவில் அப்படின்னு கேட்டால், இது செட்டியாருக்கு, இது செட்டிக்கு, இதான் வித்தியாசம். ஆம், உண்மை, நகைக்க வேண்டாம். தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும். சரி, அமெரிக்காவுக்கு, சவுத் அமெரிக்காவுக்கு போனோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போனோம். நம்ம ஊருக்கு வந்தால் இது எங்கள் கோவில், யாரும் பாட்டு பாடக்கூடாது, யாரும் வாசகம் வாசிக்கக்கூடாது. இன்னும் என்ன அர்த்தம்? தனிப்பட்ட பட்டாவா யாருக்காவது? யாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. அதெல்லாம் துவக்க காலத்தில் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து வருகின்றோம். அனைவருக்கும் பொதுவானது. இது எங்கள் கோவில். டிவி போட்டுக்கிட்டு இந்த சாமியார் ஷோ காட்டுறார். என்ன இது? அனைத்துக்கும் பொதுவானது என்ற தன்மை வேண்டும். For loving familiar hymns and religious feelings, உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளும் பெரிதாக கருதியதற்காக, எனக்கு வேண்டிய பாட்டு, எனக்கு வேண்டிய பக்தி முயற்சி இது இருக்கணும், இருந்தால் தான் எனக்கு திருப்தி. அப்போ சில பேர் ஜப புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நகைச்சுவையாக சொல்லப்படுவது, இயேசு பக்கத்தில் தட்டி மகனே மகளே அப்படின்னு தட்டுறாங்க வச்சுக்க, கொஞ்சம் பொறு இயேசுவே, இந்த ஜெபத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற பேர் வழிகள். இயேசுவை விட இந்த புத்தகத்தில் இருக்கிற ஜெபத்தை நான் முடித்தாக வேண்டும். ஆகவே தானே என்னவோ குருக்களும் கன்னியர்களும் சொல்லுகின்ற அந்த ஜெப புத்தகத்துக்கு பேர் கட்டளை ஜெபம் என்ற பெயர். பிரீவியரி, இந்த ஜெப புத்தகத்துக்கு கட்டளை ஜெபம். கட்டளை ஜெபம் கண்டிப்பாக நான் ஜெபிக்க வேண்டும். நம்ம சிஸ்டர்களும் ஜெபத்தை முடிச்சுட்டு தான் வருவாங்க. நற்கரணை ஆராதனை தோகினாலும் சரி, தோகாட்டியும் சரி, எங்கள் கட்டளை அதை முடிச்சுக்கிறோம். சரி அல்ல. உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக. For pasting stained glass in our eyes to shut our eyes from the hungry and hurt. பசித்தவர்களையும் துன்புறுவோர்களையும் பார்க்காமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக. கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தெரியும், மஞ்சள் கண்ணாடி போட்டால் மஞ்சளாக தெரியும். உண்மை எது என்பதை பார்க்க வேண்டுமே தவிர இவைகளினால் மறைக்கப்பட்ட உண்மைகளை நான் பாராமுகமாக இருப்பதற்கு அல்ல. வாழ்வோடு இணைந்த தியாகம் நிறைந்த வழிபாடாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிபாடு தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். தியாகம் என்றால் என்ன? நேரத்தோடு வருகிறோம், ஆலயத்துக்கு முன்னதாகவே நாம் தயார் செய்து வருகின்றோம், அருகிலேயோ வெகு தொலைவிலேயோ இருந்தாலும் நாம் முயற்சி செய்து வருகின்றோம். இவைகள் தியாகங்கள். திருப்பலியிலே எந்த நேரத்தில் நாம் அமர்ந்து, எந்த நேரத்தில் மண்டியிட்டு, எந்த நேரத்தில் எழுந்து நின்று செபிப்பது என்பது வழிபாட்டின் முறைமை. அதை கடைபிடிக்க வேண்டும். வாலிப சங்கம் ஒன்று, அதுக்கு பேர் ஆற்றல் அப்படின்னு அந்த பேர், அந்த சங்கத்துக்கு பேர். ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்தால், வாலிப பிள்ளைங்க தூரத்தில் சப்பனாங்கால் போட்டு உக்காந்தாங்கன்னா உக்காந்தது தான். ஏந்திரிப்பாங்க, முட்டி போடுவாங்க, மக்கள் செய்வாங்க வழிபாட்டில். அவங்க ஏந்திரிக்க மாட்டாங்க, உட்காந்தே இருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், பேர் தான் ஆற்றல், உங்ககிட்ட ஆற்றல் சக்தியே இல்லையே, எழுந்திருக்க முடியல, முழந்தாளிட முடியல, பேர் மட்டும் ஆற்றல்னு வச்சிருக்கிறியே, இது என்ன சங்கீதம்? வாழ்வோடு இணைந்த தியாகம் நிறைந்த வழிபாடாக இருக்க வேண்டும். Your sacrifice without peace is fruitless, St. John Chrysostom. Your sacrifice without peace is fruitless. சமாதானத்தோடு நல்லெண்ணத்தோடு இருக்க வேண்டும். சிலுவப்பாதை செய்கிறோம் இல்லையா? சிலுவப்பாதை செய்கிறோம். ஒரு அம்மா என்ன செய்யும்? அந்த வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள் என்ற ஒரு ஸ்தலம் வரும் இல்லையா? அந்த ஸ்தலத்துக்கு வந்தோடனே அது அடுத்த ஸ்தலத்துக்கு போயிடும். அந்த இதில் சிலுவப்பாதை செய்யாது.
ஏமா அந்த ஸ்தலத்தை விட்டுற, என் மருமக பேர் வெரோனிக்கா, அவள் பேர் கொண்ட ஸ்தலத்தில் நான் நின்று ஜெபிக்கிறது அது வேண்டாம் அப்படின்னு அடுத்ததுக்கு போகிறது. என்ன சமாதானத்தோடு சிலுவப்பாத? Your sacrifice without peace is fruitless. Of all the virtues, the most important is love. அனைத்து புண்ணியங்கள் இவைகளுக்கெல்லாம் தலையானது இந்த இறையன்பும் பிறரன்பும். இது இருக்குமானால் இந்த தடைகளை எல்லாம் நாம் கடந்து வர முடியும். கள்ள மனத்தேன் அந்தோ கைவிடுவர் போல் இருந்தாய் கருணை குன்றேன், வள்ளல் அரும் திறம் நோக்கி நிற்கின்றேன், என் மனத்துயர்வோம் வகை அருள மதித்திடாயே. ஆண்டவரே, நான் பொய் முகமூடி அணிந்து இருக்கின்றேன். நானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்பதும் அருட்பா. வில்லியம் பென் என்ற ஆசிரியருடைய வார்த்தைகள், if there is any kindness I can show or any good thing I can do to any fellow being, let me do it now and not deter or neglect it, as I shall not pass this way again. ஒரு இரக்கச் செயலோ அல்லது அயலானுக்கு ஒரு நற்செயலோ செய்வதாயின் தள்ளி போடாமலும், ப்ரோக்ராஸ்டினேஷன், ஒதுக்காமலும், அதை முழுமையாக அவாய்ட் பண்ணாமல் நான் உடனே செய்ய வேண்டும். ஏனெனில் மறுபடியும் இவ்வழியாக நான் கடந்து செல்லாமல் போகலாம். ஆகவே செய்வன திருந்தச் செய், ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். இவைகளெல்லாம் இந்த தத்துவங்களினுடைய சுருக்கம். எத்தகைய பின்னணியில் செபிப்போம். டியர் ஜீசஸ், as I make my முழந்தாள் இருப்போம் Lenten journey with you, may your spirit help me to give of myself, to turn away from sins, that I might rise to new life. இறைவா, தவ முயற்சிகளால் நான் மனமாற்றம் அடைந்து தன்னலம் துறந்து புது வாழ்வு வாழ அருள்வீராக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் சமாதானம், மனமாற்றம், பரிகாரம், மன்னிப்பு, ஈகை இவைகளை இன்னும் அதிகமாக கடைபிடிக்கவும், தன்னலம், சுயநலம், குறுகிய வட்டம், சாதி, இனம், மொழி என்ற வட்டங்களுக்குள் சிக்கிக்கொண்டு வெறிபிடித்து அலையாமல் இவைகளை முழுமையாக உமக்காக எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பதை போல மனத்துக்கண் மாசிலனாகி அனைத்து அறனையும் செய்யக்கூடிய பக்குவப்பட்டு எதெல்லாம் நல்லுலகம் வகுத்து நிற்கின்றனவோ அவைகளின் வழியே நடக்கவும் வாழவும் செய்தருளும். தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்கள் அல்ல, கோவில்களினுடைய பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அழகுக்காகவோ அல்லது விளம்பரத்திற்காகவோ இல்லாமல் நாங்கள் எங்கள் கடமைகளை செய்வதற்கு வேண்டிய முழுமையான தியாகத்தையும் தாராளத்தையும் தந்தருளும். இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டிற்காக செபித்து வருகின்றோம். உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றாக சமாதானத்தில் வாழ, நேற்றைய தினம் அதிர்ச்சியுறக்கூடிய வகையில், மிகுந்த கவலை தரக்கூடிய வகையில் கிறிஸ்துவர்களை கூண்டில் அடைத்து தெருவிலே இழுத்துச் சென்ற பதைபதைக்கும் காட்சியை ஃபேஸ்புக்கின் வழியாக பார்க்க நேர்ந்தது. மனிதர்கள் வாழுகின்ற உலகமாக இல்லாமல் மக்களாக, இன்னும் விலங்குகளை விட கேவலமாக நடந்து கொள்கின்ற இந்த இழிவான, இரக்கமற்ற, கொடுமையான, வன்மையான குணங்களினால் இருக்கின்ற மனிதர்களை பாரும். தீயவன் சாக வேண்டும் என்பதற்காக அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும்
என்பதே உமது சித்தம் என்பதற்காக வதைக்கப்படும் கிறிஸ்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வதைப்படுவோர், தங்கள் குடும்பங்களை இழந்து தவிப்போர், இவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். வன்மனத்தோடு வக்கிரமத்தையும் தீவினைகளையும் தீவிரவாதத்தையும் தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறவர்கள், சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ, உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ, வீட்டிலோ சமூகத்திலோ எங்கும் இருந்தாலும் இந்த வன்முறையானது அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு உமது அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஜெபம் வல்லமையான செயல்களை ஆற்றும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தினால் இந்த உலகை உமது பிறப்பினால் நீ எவ்வாறு மீட்பை எங்களுக்கு கொண்டு வந்தீரோ அதே போன்று எங்கள் ஜெபம் உம்முடைய பாடுகளின் வழியாக மீட்பையும் இரட்சணியத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அவைகளை செயல்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.